தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட தாயாம் திரு அவை இன்று நம்மை அன்போடு அழைக்கின்றது. இந்த விழா உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை, இயேசு எல்லோருக்கும் சொந்தம். இயேசு சாமி எல்லாருக்கும் ஒரு பொதுவான சாமி. அப்போ அந்த அளவுக்கு இயேசுடைய மீட்பர், இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் எல்லாரும் அறிக்கையிட, இயேசு எல்லா இனத்தவருக்குமே ஒரு ஒளியை கொடுக்கின்றார், மீட்பை கொடுக்கின்றார். அனைத்துலக மக்களுக்கும் இயேசு ஒளியாக வாழ்வாக வருகின்றார். அதான் இன்றைய இந்த விழாவினுடைய ஒரு மைய கருத்து. இதை கீழை திருச்சபை, ஈஸ்டர்ன் சர்ச் என்று சொல்வார்கள். அவர்கள் இதை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுவார்கள். ஆக நாம் இந்த வெஸ்டர்ன் சர்ச் மேலைநாட்டு இந்த திருச்சபையிலே டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த கிழக்கு திருச்சபையிலே இருக்கின்ற அந்த நம்பிக்கையாளர்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளை, முதல் ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக, இயேசு எல்லோருக்கும் சொந்தம், இயேசு எல்லோருக்கும் மீட்பர் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் அறிக்கையிட ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். அப்போ இயேசுடைய இந்த திருக்காட்சி இந்த பெருவிழாவிலே 3 ஞானிகள் வந்தார்கள் என்பதை நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இந்த 3 ஞானிகளுடைய பெயர் என்ன? சில பேரை கேட்கிற பொழுது பல பெயர்களை சொல்வார்கள். ஆனால் இந்த 3 ஞானிகளுடைய பெயர், ஒரு பெயர் கஸ்பார், இன்னொரு பெயர் மெல்கியூர், 3வது நபர் பல்தசார். இது 3 ஞானிகள். 3 ஞானிகள் தான் வந்தார்களா? இன்னும் பல ஞானிகள் வந்திருக்கலாம் என்று பாரம்பரியம், நம்முடைய வீழிய பாரம்பரியம் நமக்கு குறிப்பிடுகின்றது. பல ஞானிகள், பல அரசர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள், இயேசுவை தன்னெனிட்டு வணங்கினார்கள், இயேசுவை ஆராதித்தார்கள், இயேசுவிடத்திலிருந்து அருளை, இரக்கத்தை, அன்பை பெற்று சென்றார்கள். அதான் இந்த 3 காரியங்களை நாம் இந்த விழாவிலே சிந்திக்கின்றோம். கடவுளுடைய அருள் வெளிப்பட்டுள்ளது, கடவுளுடைய இரக்கம் எல்லோருக்கும் உரியது, கடவுள் நமக்கு ஒரு மறைபொருளாக விளங்குகின்றார், மீட்பின் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார் தான் நாம் பார்க்கிறோம். அப்ப கடவுளுடைய இந்த அருள், கடவுளுடைய இரக்கம், மீட்பின் வல்லமை, இந்த 3மே இந்த 2026ஆம் ஆண்டு நமது ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பிக்கிற முள்ளலே ஒவ்வொருவரும் அருள் பெற்றவர்கள். ஏதோ கடவுளுடைய அருள் எனக்கு மட்டும்தான், ஏதோ ஒரு யூத இனத்துக்கு மட்டும்தான் என்பதல்ல, மாறாக பிற இனத்து அப்போஸ்தலராக பவுலடியார் அறிவிக்கப்பட்டது போல இயேசு இவரே பிற இனத்தாருக்கு இருளகற்றும் ஒளி. இதைத்தான் நாம் சிமியோனுடைய வாழ்வை பார்க்கிற மக்கள் அனைவரும் ஆண்டவருடைய மீட்பை காணுமாறு, கடவுள் எனக்கு இந்த இயேசுவை, மெஸ்ஸியாவை நான் காண்பதற்கு முன் நான் இறக்கப் போவதில்லை, என இயேசுவே மீட்பை அருளக்கூடியவர், இவரை நான் காணுமுன் இறக்கப் போவதில்லை என்று சாட்சி பகர்கின்றார். இவரே இஸ்ராயலுக்கு பெருமை என்று சொல்லுகின்றார். சிமியோனுடைய அந்த வாக்கு தத்தம், காலங்காலமாக சொல்லப்பட்ட அந்த வாக்கு இயேசுவிலே நிறைவேறுகிறது. இயேசுவே மீட்பர், இவர்தான் இஸ்ராயலுக்கு பெருமை, இவர்தான் நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றக்கூடியவர், இவர்தான், இவர் வழியாகத்தான் மனுக்குலம் மீட்பு பெறுகிறது, அனைவரும் கடவுளுடைய அருளை பெற்றடைவர் என்ற ஒரு செய்தியானது சிமியோன் வழியாக சொல்லப்படுகின்றது. இன்னும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இந்த முதல் வாசகத்திலிருந்து எசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம், ஏறக்குறைய இஸ்ராயல் மக்கள் இந்த பபிலோனிய அடிமைத்தனத்துக்கு பிறகு ஆண்டவரிடத்திலே வந்து ஜெபித்து மன்றாடி தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒளியை காண்போம், இருளந்த வாழ்க்கை தோடு முடிந்துவிடும், உலகின் ஒளிரும் சுடர்களாக திகழுங்கள் என்று நம்ம ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை, அந்த இம்மானுவேல் கடவுள் நம்மோடு, அந்த எசாயா 60ஆம் அதில் எழுந்து ஒளி வீசு, ஏதோ காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர், அவருடைய வாழ்க்கை இருள் இதோடு முடிந்து விடுகிறது, இன்னும் ஒளியாக நாம் மாறுகிறோம், எல்லோருக்கும் ஒளி பங்கெடுக்கப்படுகிறது என்று சிந்தித்தாலும், இன்றைய நாளிலே, இந்த ஜனவரி மாதத்தில், இந்த 2026ஆம் ஆண்டிலே நாம் பார்க்கிறோம், அமெரிக்காவுடைய தாக்குதல், வெனிசுலாவிலே வெடிகுண்டை போட்டு தாக்கி அங்கு பல்வேறு நாசகரமான செயல்களிலே ஈடுபடக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக இன்றைய காலகட்டத்திலே எங்கும் பகைமை, எங்கும் வெறுப்பு, அந்த வெலிஸ்தீனா நாட்டு அந்த அதிபரை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். மனித நேயத்துக்கு ஒரு மாறான செயல் அனைத்து நாடும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர், இயேசு எல்லோருக்கும் மீட்பை வழங்குகிறார், எல்லோருக்கும் அன்பை கொடுக்கின்றார். அதைத்தான் இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே நாம் உணர்வோம். எழுந்து ஒளி வீசு, சுடர்விட்டு எரி, பிரகாசமாக இரு, இதோ வெளிப்பாடு நமக்கு கிடைத்துள்ளது
என்ற அருமையான ஒரு செய்தியை பழைய ஏற்பாட்டிலே முதல் வாசகத்தில் பார்க்கும். இதைத்தான் 2ஆம் வாசகத்திலும் அருமையாக எபேசிய மடலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, எபேசிய மடலிருந்து பவுலடியார் சிறையிலிருந்து அந்த சிறையிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகின்றார், நம்பிக்கை ஊட்டுகின்றார். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்கிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. பாருங்கள், இயேசுவே மறைபொருள், இயேசுவே நமக்கு உண்மையாக வெளிச்சமாக இயேசு இருக்கிறார். அந்த மறைபொருளாக நாம் அனைவரும் உடல் ஒன்று, உறுப்புகள் பல. கிறிஸ்துடைய மறையுடலில் எல்லோரும் பங்கெடுக்கிறோம். பவுலியர் சொல்வார், நான் எபிரேயரை போல இருக்கிறேன் என்று சொல்வார். ராயப்பர் அந்த யூத மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். பவுலடியாரோ, நான் பிற இனத்து அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் 13வது திருத்தூதர் என்று. நான் எபிரேயருக்கு எபிரேயை போல ஆனேன், எபேசியருக்கு எபேசியரை போல ஆனேன், கிரேக்கருக்கு கிரேக்கரை போல ஆனேன், ஆனால் எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுவார். அதான் பார்க்கிறோம். அதான் கிறிஸ்துடைய அந்த உலகளாவிய அந்த கிறிஸ்துவத்திலே, இந்த காஸ்மிக் அந்த கிறிஸ்துவ பண்பிலே நாம் எல்லோரும் பங்கெடுக்கிறோம். இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர் என்பதை பவுலடியார் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். தன் வாழ்விலே காட்சியை பெற்றிருக்கிறார். தமஸ்கு குதிரையில் செல்லுகிற பொழுது இயேசுடைய ஒளியால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர். திருத்துதர் பணியில் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அந்த அளவுக்கு இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர், உயிர்த்த கிறிஸ்துவால் இந்த ஒளியால் நிரப்பப்பட்டவர் பவுலடியார். இந்த திருக்காட்சி இந்த பெருவிழாவை பார்க்கிறோம். இந்த பவுலடியாருடைய இந்த சாட்சிய வாழ்வு எல்லோருக்கும் பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள். அதான் மறைபொருள். ஒரே உடல், வாக்குறுதி, அந்த கொடுக்கப்பட்ட அபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி. நீங்கள் வாக்குறுதியின் மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். 1 பேதுரு மடலில் வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை படிக்கிறோம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம். பார்க்கிற பொழுது நாம் அனைவரும் வாக்குறுதியின் மக்கள், உரிமையாளர்கள், கிறிஸ்துடைய பங்காளிகள், கிறிஸ்துடைய உரிமையாளர்கள். அந்த அளவுக்கு கிறிஸ்துவால் நாம் நிரப்பப்படுகிற பொழுது எல்லோருமே எல்லோருக்கும் மீட்பர் பார்க்கிறோம். இயேசு என்ற பெயரிடுவீர், இயேசுவோடு கிறிஸ்து சேர்க்கப்படுகிறது. கிறிஸ்டோஸ் மீட்பர், எல்லோருக்கும் மீட்பர். அதான் இந்த திருக்காட்சி பெருவிழா. இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஏரோது அரசன் இந்த காலத்தில் யூதாவிலே பெத்லேமிலே எல்லா ஞானிகள் தேடி வந்தார்கள். இயேசுவை தண்டனைத்து வணங்கினார்கள், ஆராதித்தார்கள், பொருளை கொடுத்தார்கள். பொன், தூபம், வெள்ளைப்போளம். அரசரை குறிக்கின்றது. நான் பார்க்கிறோம் இயேசுவை ஒரு ஞானியாக அவரை வணங்கினார்கள். இவர்தான் எல்லோருக்கும் வெளிச்சமாக இருக்கிறார். அதான் ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் தெண்டனிட்டு வணங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அழகியினால் நிந்திக்கப்படுகிறார், சோதிக்கப்படுகிறார். இதோ நீ நெடுஞ்சாங்கடையாக நீ என்னை வணங்கினால் இந்த உலக அரசுகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். சாத்தான் நீ அப்பாலை போ, இயேசு விரட்டி விடுகிறார். பாருங்கள், இயேசு நமக்கு ஆண்டவர், இயேசுவே நமக்கு மீட்பர். அவரை வணங்க சாத்தான் தூண்டுகிறது. பாருங்கள் எந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு இயேசுடைய வாழ்விலே கடவுளுடைய வல்லமையை பெற்றவராக, இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக, இயேசு பலப்படுத்தப்பட்டவராக இருக்கின்றார். இயேசுவை நாம் வணங்கி ஆராதிக்க வேண்டும், இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும். இயேசுடைய அந்த காட்சியை, அந்த ஒளியை, அந்த மாட்சி, ஏதோ மாட்சி உதித்துள்ளது என்று சொல்லப்படுவது போல இது இந்த புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு பிறந்து விட்டது. இயேசுவை நாம் சந்திக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனிடத்தில் இன்னைக்கு நாம் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனித நேயத்திலும், ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசு என்னோடு இருக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. ஏதோ தனிப்பட்ட வாழ்வதற்காக அல்ல, மாறாக இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கேடுகளுக்கு பிறகு சமூக மீட்பு. கணவர், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் மீட்பு பெற வேண்டும். ஏதோ நான் மட்டும் மீட்படைந்தால் போதும், நான் மட்டும் கடவுளுடைய அருளை பெற்றால் போதும், நான் மட்டும் சென்றால் போதும் என்பது அல்ல விண்ணகம். மாறாக எல்லோரையும் அழைத்து செல்ல வேண்டும். அதான் நம்ம எதிர்நோக்கின் பயணிகள் என்பதை கடந்த ஆண்டிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எல்லோரையுமே ஒரு அரவணைத்து செல்லக்கூடியவராக, எல்லோரையுமே கடவுளுடைய அரசிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். எல்லோரும் கடவுளுடைய அரசுடைய மக்கள், இறையாட்சியை நோக்கி நாம் எல்லோரும் பயணிக்க வேண்டும். கடவுளுடைய அருள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இதை குறிப்பிட்ட இனத்துக்கு அல்ல, மாறாக எல்லா இனத்தவருமே கடவுளை தேடி வருவர். எல்லோரும் கடவுளுடைய மாட்சியிலே பங்கெடுப்பர். எல்லோரும் கடவுளுடைய அன்புக்குரியவர்கள், எல்லோரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் என்ற அருமையான ஒரு சிந்தனையை இந்த திருக்காட்சி பெருவிழா நம்ம ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறது. ஆக இயேசுவை நாடுகள் தேடினார்கள், சந்தித்தார்கள். அவர்கள் வேற்று வழியிலே சென்றார்கள். இயேசுவை சந்தித்த பிறகு அவர்கள் வேறு வழியிலே
அவர்கள் சென்றார்கள், மாற்று வழியிலே போனார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழும் இயேசுவை சந்தித்த பிறகு நம்முடைய பழைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். அதுதான் முக்கியமான. நம்முடைய பழைய வாழ்க்கையை அப்படியே கடந்த காலத்தில் இருந்தது அல்ல, மாறாக இந்த புதிய ஆண்டு 2026 நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும். கிறிஸ்துவிலே நாம் ஒரு மறுபிறப்பாக மாற வேண்டும். கிறிஸ்துவிலே நாம் ஒளியாக மாற வேண்டும். பிறரை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு ஆயனாக நாம் இருக்க வேண்டும். பிறருக்கு ஒளியாக இருக்க வேண்டும். இருளை அகற்ற வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அகங்காரம், இருமாப்பு, ஆணவம் போன்ற இந்த தீய பண்புகள் நம்மை விட்டு விலக வேண்டும். அப்போதான் நம் கிறிஸ்துவ ஒளியால் நான் நிரப்பப்பட முடியும். அத்தகைய ஒரு ஒளியால் நிரப்பப்பட ஆண்டவர் என்று நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஆக திருக்காட்சி பெருவிழாவிலே இயேசு எல்லோருக்கும் சொந்தம், இயேசு சாமி எல்லோருக்கும் சாமி என்ற அந்த உயர்ந்த எண்ணத்திலே இல்லை, இயேசு எல்லா மக்களிடத்திலே அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்தது போல நாமும் கடவுளுடைய அருள் வெளிப்பட்டு இருக்கிறது, அவருடைய இரக்கம் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் இரக்கத்தோடு இருப்போம், அருளோடு இருப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இதோ இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இதோ உங்களுடைய மாட்சியை காண, நம்முடைய ஒளியை காண எல்லாருடைய வாழ்விலும் நீரே விளக்காக, நீரே ஒளியாக, எல்லா மக்களுக்கும் வாழ்வாக, உயிராக அனைவரையும் வழிநடத்தும்படியாக எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த சுயநலம், தன்னலம் அகன்று எல்லோரும் கடவுளுடைய வாஞ்சைக்குரியவர், எல்லோரும் கடவுளுடைய மீட்புக்குரியவர்கள், எல்லோரும் கடவுளுடைய அன்புக்குரியவர் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக என்னாலும் உடைய இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாங்கள் வளர இயேசுவினுடைய மனநிலை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் அவருடைய பிலிப்பிய மனநிலை 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்வது போல இயேசுவின் மனநிலை உங்கள் ஒவ்வொருடைய இருக்கட்டும் என்று சொன்னது போல இயேசுவே மீட்பர், இயேசுவே ஆண்டவர், விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், மேலுலகோர் அனைவருமே இயேசுவை ஆண்டவர் என வாயார அறிக்கிறார் என்பதை போல நாங்கள் அனைவருமே இயேசுவை வணங்கி ஆராதிக்க தாழ்ச்சியோடும் பணிவோடும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இறை பண்புகளிலே இந்த புதிய ஆண்டிலே, அதுவும் இந்த ஜனவரி மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே நீரே மீட்பராக, நீரே ஆண்டவராக, இரட்சகராக வந்து எங்கள் உள்ளங்களிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் எவ்வாறு அந்த ஞானிகள் இயேசுவை வணங்கி ஆராதித்து மட்டில்லா மகிழ்ச்சியை பெற்று சென்றார்களோ அதுபோல இயேசுவுக்கு நாங்கள் என்னாலும் எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய இதயத்தை நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக, பரிசு பொருளாக இயேசுவுக்கு நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்க என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்குமே நீரே விளக்காக இருந்து வழிநடத்தும்படி, ஒவ்வொருவருக்கும் வாழ்வையும் மீட்பையும் அருளும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.